வணக்கம். நான் உங்கள் ராமன். ஆழம் தெரியாமல் காலை விடாத நீங்கள் கத்தியின் கூர்மை அறிய கழுத்தை நீட்டுவது ஏனோ? பக்தியை பற்றி அறிய நீங்கள் கடவுளை சோதியுங்கள். நாங்கள் கடவுளையே சோதிப்போம் என்ற பெயரில் ஆகச்சிறந்த பக்தனை சோதிப்பது எந்த வகையில் நியாயம்? கத்தியின் மீது நடப்பது எவ்வளவு மோசமானதோ அதைவிட மோசமானது நீங்கள் புத்தி இல்லாமல் நடந்து கொள்வது. அதாவது ஆழம் தெரியாமல், எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்க மாட்டீங்க. ஆனால் கடவுள் விஷயத்தில் மட்டும் ஏன் நீங்கள் எதுவுமே தெரியாமல் இறங்குறீங்க? அது கத்தியின் கூர்மை அறிய கழுத்தை நீட்டுவதற்கு சமம். அதாவது கத்தியின் கூர்மை அறியணும் அப்படின்னா கையில் தடவி பாருங்கள், இல்லைன்னா மரத்துண்டை வச்சு வெட்டி பாருங்கள், அதோட ஷார்ப்னஸ் தெரியணும் அப்படின்னா. ஆனால் எதுவுமே தெரியாத எனக்கு கத்தியின் கூர்மை அறிய நீங்கள் ஏன் கழுத்து நீட்டுறீங்க? கழுத்து நீட்டினீங்கன்னா கழுத்து துண்டாக போயிடும், உங்கள் உயிரும் போயிடும். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பக்தியை பற்றி அறிய இறைவனை நீங்கள் சோதிங்க. நீ கல், உனக்கு சக்தி இல்லை, உனக்கு எதுக்கு பூஜை, உனக்கு எதுக்கு நல்ல நாள் கொள்ள நாள், உனக்கு எதுக்கு கருவறை அப்படின்னு சொல்லி கடவுளை நீங்கள் சோதிங்க. ஆனால் நாங்கள் கடவுளையே சோதிப்புங்கிற பேரில் பக்தனோட இறை பக்தியவும் அவனோட இறை நம்பிக்கையவும் அவனோட வழிபாட்டு முறையும் கேவலப்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? அதாவது பணத்தை வச்சு, அதாவது கடவுளை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு குரூப்பு, கடவுளை விமர்சனம் பண்ணியே சம்பாதிக்கிறது ஒரு குரூப்பு. இந்த ரெண்டு குரூப்புமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள குரூப்பு. அதாவது கடவுள் மேலே பயத்தை போட்டுட்டு, அதாவது மனுஷங்களுக்கு கடவுள் மேலே ஒரு பக்தியவும் ஒரு பயத்தையும் போட்டுட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு விஷயத்தில் சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பான். நீ இதை பண்ணுறது தப்பு, கடவுள் தண்டிச்சிரும், இத்தனை லட்சம் கொடு, இத்தனை ஆயிரம் கொடு, கடவுள் உன்னை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிறது ஒரு குரூப்பாக இருந்தாலும், கடவுளை விமர்சனம் பண்ணியே சம்பாதிக்கிறது ஒரு குரூப்பு. இந்த ரெண்டு குரூப்புக்குமே என்ன நோக்கம் அப்படின்னா, அவன் கடவுளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிக்கவே கூடாது. அதுதான் இந்த ரெண்டு குரூப்புக்குமே நோக்கம். நான் பயத்தை வச்சு சம்பாதிப்பேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்லி சம்பாதிப்பேன். ரெண்டு குரூப்புக்குமே ஒரே நோக்கம்தான், பணம். அதுபோல் நீங்கள் கத்தியின் மீது நடப்பது எவ்வளவு மோசமானதோ அதை விட மோசமானது புத்தி இல்லாமல் நடந்து கொள்வது. புரியுதுங்களா? கடவுள் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கும், எது பண்ணாலும் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிடிக்காததெல்லாம் செய்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம். கத்தியின் மீது நடப்பது எவ்வளவு மோசமானதோ அதை விட மோசமானது புத்தி இல்லாமல் நடப்பது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். புத்தியோடு நடந்துக்கிறதும் புத்தி இல்லாத நடந்துக்கிறதும் உங்களோட கையில் இருக்குது.